ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி. நாம் இந்த வீடியோவில் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேன் கார்டை பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டன்ட் பேன். இது வந்து உடனே பேன் கார்டாக வந்துடும். உடனேனா இன்றைக்கே வராது. நீங்கள் அப்ளை பண்ண 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு பேன் கார்டு வந்துடும். பேன் கார்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் காப்பியாக வராது, அது வந்து காப்பியாக தான் வரும். அதாவது பிடிஎஃப் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃப்பை கொண்டு போய் கொடுத்து கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க கார்டாக மாற்றி கொடுப்பாங்க. இது ரொம்ப எமர்ஜென்சி, பேன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், ஓடிபி வரும். எப்படி அப்ளை பண்ணுறத வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரில் இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததும் ஃபஸ்ட்டு வெப்சைட் உங்களுக்கு வரும். இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே பாருங்கள், வீடியோவில் காமிக்கிறேன், அது மாதிரி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளார நீங்கள் போய்க்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளார உங்களுக்கு உள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து பேன் அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வேணால் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிறதுனாலும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா இதில் ஹோம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கெட் ஏ நியூ பேன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஸோ அது அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கோம். கெட் நியூ பேன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு வார்னிங் மெசேஜ்லாம் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குது. ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதில் இருக்கிற ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்கும். அதையும் ஓகே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜெனரேட் ஆதார் ஓடிபின்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. நீங்கள் ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஓடிபி வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் பேனை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் இன்ஸ்டன்ட் பேன் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக ஆதார் பேஸ் தான். ஸோ ஆதாருக்கு ஓடிபி வரும். ஸோ ஆதார்லேருந்து ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அந்த ஓடிபியை கொடுத்துட்டு கரெக்டாக இருக்குன்றத கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த டிக்கை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி வெரிஃபை ஆகிட்டு உங்கள் டீட்டெயிலெலாம் காட்டும். ஸோ அது ஓகேவாக இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை பார்க்கும். வெயிட் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓடிபி கொடுத்த பிறகு லோட் ஆகி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஸோ இது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டு தானா அப்படின்றத நீங்கள் அகைன் ஒரு தடவை நேம், உங்கள் டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இது ஆதார் பேஸுன்றதுனால நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ நீங்கள் இதில் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. எல்லா நேமு இது எல்லாமே உங்கள் ஆதாரில் உள்ளது தான் எடுத்துக்கும். டேட் ஆஃப் பர்த்து, நேமு எல்லாமே. பட் இந்த இன்ஸ்டன்ட் பேனில் ஃபாதர் நேம் வராது. ஃபாதர் நேம் வரணுன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது யூடிஐலையோ அல்லது என்எஸ்டிஎலோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏஜென்ட் மூலயமா பண்ணிக்கோங்க ஃபாதர் நேம் வேணும்னா. இதில் மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கேட்குது. வேணான்னா கண்டினியூ கொடுங்க, வேணும்னா வெளியிடேட் கொடுங்க. ஸோ நமக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யுவர் ரெக்வஸ்ட் பேன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நீங்கள் பேன் அப்ளை பண்ணியாச்சு. இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண 24 ஹவர்ஸ் கழித்து தான் உங்களுக்கு இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிய வரும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகலாம், அல்லது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இது உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ இந்த நம்பரை நீங்கள் உங்களோட சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறதுனாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இதை வந்து 24 ஹவர்ஸ் கழித்து, ஒரு நாள் கழித்து நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் பக்கத்தில் ஒரு ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பாருங்கள், ஸ்டேட்டஸ் பார்க்குறது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே தாங்க போகணும். அது எப்படி பார்க்கலாம், இங்கே பாருங்கள். கூகுளில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு கொடுங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணப்போ போனீங்களோ அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹோம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கே தான் போகணும். இன்ஸ்டன்ட் பேன்றதை
அகெயின் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு உங்களோட ஆதார் நம்பர் இந்த டீட்டெயிலெலாம் கேட்கும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கெட் நியூ பேன் இருக்குது பாருங்கள். நமக்கு ரைட் சைடில் பாருங்கள் செக் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் நம்பரை கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ண இன்ஸ்டன்ட் பேன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.